எஸ்ஆர்பிஎஸ் டான்ஸ் அகாடமி என்ற ஒரு நடனக்கூடத்தை அபிப் மாஸ்டரும் சுரேஷ் மாஸ்டர் அவர்களும் இன்று திறந்து வைத்து இந்த நடன பள்ளிக்கூடத்தை திறந்து வைப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக உள்ளது. இது இந்த நடனப்பள்ளி என்பது இது வேறு ஏதோ கலை மட்டுமல்ல, மனிதகுலம் உலகில் தோன்றிய காலத்தில் இருந்து எந்த நாட்டிலும் எந்த மொழியிலும் எந்த இடத்திலெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களோ அந்த இடத்தையெல்லாம் அந்தந்த மொழி கலாச்சாரத்தோடு ஒவ்வொரு மனிதர்களோட வாழ்வியலோடு ஒன்றி கலந்த ஒரு மிகப்பெரிய கலை இந்த நடனம். இந்த நடனம் ஒவ்வொரு இது போன்ற ஆர்வமிக்க நடனக்கலை மாஸ்டர்களால் தான் ஆண்டாண்டு காலமாக 2000 ஆண்டுகளுக்கு மேல் இந்த உலகத்தில் இந்த கலை இருந்து கொண்டிருக்கிறது. இன்று இவர்களைப் போன்ற ஆர்வமிக்கவர்கள் பெரிய பள்ளிகளை திறப்பதனால்தான் இந்த கலை இதுபோன்று இன்றும் இவர்களைப் போல் 50 ஆண்டுகள் இன்றும் வாழும். இந்த மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்து ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு மொழி இனத்திற்கு அங்கங்க அப்பேற்பட்டவர்களுக்கு போல் அவர்களுக்கு தெரிந்த நடனமாக இருக்கும். அப்படி எத்தனை நாடுகளில் இந்த நடனம் இருந்தாலும் நமது இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இந்த கலை வரலாற்றில் எவர்களாலும் பிரிக்க முடியாத மனிதர்களோடு ஒன்றிய கலை. இந்த நடனம் மனிதர்களின் துக்கத்திலும் கலந்திருக்கிறது, சந்தோஷ நிகழ்ச்சியிலும் கலந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நடனக்கலை சோழர் காலத்தில் பாண்டியர் காலத்தில் இப்படி ஒவ்வொரு அரசனுடைய ஆட்சியிலிருந்து மன்னர் ஆட்சியிலிருந்து மக்களாட்சி வரை இன்றும் எத்தனையோ கலைகள் அழிந்தும் இந்த கலை இன்றும் மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த கலையின் மேல் உள்ள ஆர்வத்தால் இவர்கள் போன்ற மாஸ்டர்கள் இதற்கு முன்னால் இருந்தவர்கள் இதற்கு பின்னால் வந்தவர்கள் இந்த கலையை ஆர்வத்தோடு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இப்படி ஆர்வத்தோடு பள்ளிகளை திறப்பதனால்தான் இந்த கலை இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த கலை இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் தேவரடியார்கள் தான். அவர்கள்தான் இந்த கலை நடனத்தை இந்த உலகத்தில் இன்று வரை அழியாமல் பாதுகாத்துக் கொண்டு வந்தவர்கள். அந்த வழியில் இன்று இந்த கலை நவீன உலகத்தில் சினிமா டிவி போன்ற அத்தனை துறைகளிலும் இது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. நடனம் என்பது வெறும் கலை மட்டுமல்ல, உடற்பயிற்சியும் கூட. இந்த நடனம் தெரிந்தவர்கள் ஜிம்முக்கு போக தேவையில்லை, இந்த நடனத்திலே அவர்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆகவே இந்த நடன பழக்கலை பள்ளியை திறந்ததில் அபிப் மாஸ்டருக்கும் சுரேஷ் மாஸ்டருக்கும் எனது மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாமும் ஆர்வமோடு இருப்பவரை இந்த பள்ளியில் சேர்த்து விடுவோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீதர் செங்கல்வராயன். நான் ஒரு டைரக்டர் அண்ட் எஸ்பிஎஸ் டான்ஸ் அகாடமி அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பிளஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் மை ஃப்ரெண்ட் அண்ட் எல்லா மாஸ்டர் அபிப் சுரேஷர் அங்கே வெளில போயிருக்காரு. ஸோ அவங்க 2 பேருக்கும் ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுறேன். இந்த டான்ஸ் அகாடமி நல்ல பெரிய லெவலில் வரணும். ஸோ அது இல்லாமல் மாஸ்டர் அபிபும் என்னோட படத்தில் ஒரு டான்ஸ் கோரியோ பண்ணிட்டு இருக்காரு, சைட் என்ற மூவியில். ஸோ அதில் இருக்கிற என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் என்னோட ஆர்டிஸ்ட் அண்ட் டீம்ஸ் எல்லாம் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த டான்ஸ் அகாடமிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சார் திறந்து வச்ச அவருக்கும் சாருக்கும் ஒரு விஷ் பண்ணுறேன். என் பேர் சுரேஷ், சைட் மூவியில் கோஆர்டினேட்டராக பண்ணுறேன். இவர் அபிப் மாஸ்டர் எங்கள் மூவியில் ரொம்ப முக்கியமான ஒரு சாங் பண்ணுறாரு. அது மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் மாஸ்டர் ரேஞ்சே வேற லெவலில் போயிடும் கண்டிப்பாக. ஈவன் மியூசிக் பண்ணுறாரு. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோட பேர் கௌதம். என் மாஸ்டர் முன்னாடி இருந்து பழக்கம். ஸோ கண்ணகி நகர்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அதுலேயும் மாஸ்டர் தான் கோரியோகிராஃப் பண்ணாங்க. ஸோ இப்போ சைட்ன்ற ஒரு படம் பண்ணுறேன். அந்த சைட்ன்ற படத்துலையும் மாஸ்டர் தான் பண்ணுறாங்க. ஸோ மாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல பழக்கம். சார் நல்லா டான்ஸ் கிளாஸ்லாம் சூப்பராக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ சுரேஷ் சாரும் இது சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி நல்லா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் சார். சாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்தடுத்த படம் பண்ணணும்னு என்னோட சார் மாஸ்டர் உங்க கூட நிறைய படம் பண்ணணும். நீங்களும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். என்னுடைய அசோசியேட் டைரக்டரு மாஸ்டர் கூட நான் இது வரைக்கும் 3 படம் பண்ணியிருக்கேன். இப்போ பண்ண போகிறது 4வது படம். அந்த எஸ்ஆர்பிஎஸ் டான்ஸ் அகாடமி சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் டான்ஸ் மாஸ்டர் அபிப். நான் ஒரு ஸ்டுடியோ டான்ஸ் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கு காரணம் முக்கிய காரணம் எஸ்ஆர்பிஎஸ் சுரேஷ் தான். அவர் தான் இந்த கிளாஸ் எனக்கு வச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த டான்ஸ் ஸ்டுடியோ நல்லபடியாக ஃபியூச்சரில் பெரிய கிளாஸ் ஆகணும்னு எனக்கு என்னுடைய ஆசை.
எல்லாம் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு நிறைய வேணும். அதனால மெயின் சுரேஷ் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி, ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. நான் வந்து ராஜேந்திர மாஸ்டர், பிரபுதா மாஸ்டர் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஸ்ரீதர் மாஸ்டர் மெயினாக பண்ணியிருக்கேன். இப்போ டான்ஸ் மாஸ்டர் ஆகி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். நிறைய இப்போ வந்து சண்டைக்காரி, முத்து முத்தாக, கோரிபாளையம், நிறைய படங்கள், சகாப்தம், இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இப்போ கடைசியா மாதே சார், மாதே சார் சண்டைக்காரி படம் முடிச்சிருக்கேன். மேலும் என்னுடைய டைரக்டர்கள்லாம் படங்கள் நிறைய தருவாங்க, அவங்க மூலியமா நான் ஃபெமிலியர் ஆவேன். தேங்க்யூ. இந்த டான்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல் வந்து எல்லாத்தோட தட்டி தூக்கி போகும், அந்த அளவுக்கு இந்த டான்ஸ் இதில் நாங்கள் பயங்கரமா பண்ணலான்னு இருக்கிறோம். நிறைய பிளானிங் வச்சிருக்காரு சுரேஷ் சார், அதனால பயங்கரமா பேசப்படும். SRBS எல்லா டான்ஸ் இருக்குங்க, வெஸ்டர்ன், ஃபோக், ஹிப்ஹாப், அப்புறம் வந்து ஜூம்பா மெயினா இங்க நல்லா சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கரோக்கி அது இருக்கு, அதுக்கப்புறம் யோகா, அப்புறம் கீழே மெயினா ஸ்டுடியோ இருக்கு, ஸ்டில் ஸ்டுடியோ, அது பெரிய ஸ்டுடியோ, அதுவும் சுரேஷ் சார் தான் வச்சிருக்காரு. இது எல்லாமே இப்ப ஃபெசிலிட்டி இருக்குங்க சார். இது வந்து குட்டீஸ்க்கு தனி கிளாஸ் இருக்கு, 5 to 12 years குட்டீஸ், above 12 years வந்து அடல்ட்ஸ், எல்லாத்துக்கும் கிளாஸ் இருக்கு. எல்லாருக்குமே கிளாஸ், யாருன்னா வரலாம் இந்த கிளாஸ். டைமிங் வந்து ஈவினிங் சார், அதாவது ஈவினிங் 6 to 7 வந்து குட்டீஸ், 7 to 8 வந்து அடல்ட்ஸ். அதாவது ஆல்டர்னேட்டிவ் எல்லாம் ஃபுல் டே கிளாஸ் இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணும்னாலும் உங்களுக்கு இருக்கு, எந்த கிளாஸ் வேணும். ஹெல்த் இஸ் வெல்த், உடம்பு நல்லா இருந்தாதான் நம்ம ஃபியூச்சர்ல எதுவுமே ஜெயிக்க முடியும். அதனால டான்ஸுங்கிறது ஒரு மெயின், அப்புறம் யோகா, ஜூம்பாங்கிறது ஒரு மெயின் பார்ட். நம்ம ஜெயிக்கணும்னா இதெல்லாம் இருந்தா நம்ம ஹெல்த் கண்டிஷன் இருக்கணும், அது இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். லேட்டாகவும் ஜெயிக்கலாம். அதுதான் என்னுடைய எல்லாத்துக்கும் சொல்ற ஒரு விஷயம். தேங்க்யூ ஃபார். இப்ப கரண்ட்ல மூவி வந்து இப்ப சைட்டுங்கிற ஒரு படம் நான் பண்ண போறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ உழவன் மகன் ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அப்படியே போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி எல்லாமே முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா வெற்றி வரும். இதுதான் என்னுடைய. அவங்க யூனியன்ல ஜாயின் பண்ணணும்னா நல்லா டான்ஸ் பண்ணலாம். யூனியன் வந்து அதனுடைய ரூல்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி தான் வரணும். ஆனா இங்க யூனியன்லாம் ரொம்ப சேரது கஷ்டம். பட் அந்த ரூல்ஸ்லாம் கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சார் வர முடியும். ஆமா, தேங்க்யூ. முதல்ல என் தாய் தந்தைக்கு வணக்கம். என்னன்னா என்ன இந்த எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்த வந்து என்னுடைய தாய் தந்தை தான். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா என்னுடைய சகோதரர் சகோதரிகள். அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றதே வந்து இந்த உலகத்துல யார் யார் எப்படி எப்படின்னு அறிமுகப்படுத்த வந்து நமக்கு வந்து கூட பிறந்த சகோதரனும் சகோதரியும் தான். இவங்க ஒவ்வொரு விஷயத்த சொல்லி வளர்க்கறது அவங்க தான். ஸோ அதனால அவங்களுக்கு அடுத்த ஒரு வணக்கம். என்னுடைய உறவுகளுக்கு ஒரு வணக்கம். ஏன்னா உறவு இல்லாம நான் கிடையாது, அதனால உறவுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ நான் பிறந்த ஊர் என் மணப்பாக்கம் கிராம மக்களுக்கு வணக்கம். என்னை வளர்த்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா பண்ருட்டி நகரம், கடலூர் மாவட்டம். என்னை வாழ வச்ச ஊருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. இனி வாழ வைக்க போறது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரும். இந்த SRBSக்கு என்ன ஃபுல் நேம்னு கேட்டீங்கன்னா என்னுடைய 4 பிரதர்ஸ். இந்த 4 பிரதர்ஸ் எதுக்காக நான் சேர்த்தேன்னா, அப்பயே நான் யோசிச்சது என்னன்னா, 4 பேர் எந்த டயத்துல வேணாலும் பேசுவோம், எந்த டயத்துல வேணாலும் பிரிஞ்சிருப்போம். இந்த பேருன்றது எப்பயுமே வந்து இது எனக்கு உச்சரிப்பா இருக்கணும், ஏன்னா 4 பேரும் என் கூட இருக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்தால SRBSன்னு வச்சேன். எஸ் வந்து எங்களுடைய பெரிய அண்ணன் பேரு சந்தோஷ்குமார். ஆர் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நடன ரமேஷ். பி வந்து பாத்தீங்கன்னா பாலமுருகன். எஸ் வந்து பாத்தீங்கன்னா என் பேரு சுரேஷ். ஸோ இது வந்து எப்பயுமே வந்து என் கூட இருக்கணும்ன்றதுக்காக தான் அதை வச்சேன். அப்போ வந்து SRBS போட்டோஸ் வீடியோன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன். பண்ருட்டியில வந்து நாராயண காம்ப்ளெக்ஸ்ல ஆரம்பிச்சேன். 1996 ஆரம்பிச்சேன். ஸோ அங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 years தான். அதுக்கப்புறம் தான் வந்து சென்னைக்கு வந்து ஷிஃப்ட் ஆனேன். இப்போ AVM ஸ்டுடியோக்கு ஆப்போசிட் கங்கப்பா ஸ்ட்ரீட்ல தான் ஒரு சின்னதா ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பிச்சேன், SRBS மாடலிங் ஸ்டுடியோன்னு.
அதுக்கப்புறம் 2014 வந்து பார்த்தீங்கன்னா குமரன் காலனியில் ஓப்பன் பண்ணேன் எஸ்ஆர்பிஎஸ் மாடலிங் ஸ்டுடியோன்னு. அதே வருஷத்திலே கேகே நகர் இப்போ சாலிகிராம பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணேன். திடீர்னு ஒரு ஐடியா தோணிச்சு, ஏன் நம்ம டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ மாஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் பழக்கம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அபிப்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆனாரு. ஸோ ஏன் ஒரு டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி, நம்மளும் கலைத்துறையில் தானே இருக்கோம். நானும் சினிமாவில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறேன். ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக வந்து பார்த்தீங்கன்னா யூனியனில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 வருஷம் நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். அதில் பொறுப்பில் வந்து ஒரு 6 வருஷம் நானும் அதில் இருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஆர்பிஎஸ் டான்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணி ஸோ இப்போதைக்கு பண்ணியிருக்கிறேன். இன்னும் மேலும் மேலும் இது வந்து இன்னும் வேற லெவலில் பண்ணணும்னு ஒரு ஐடியா. இதுக்கப்புறம் மாஸ்டர் தான் அது ஐடியா பண்ணணும். அபீப் மாஸ்டர் வந்து தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டில் தான் இதை நான் பண்ணுறேன். நான் சார் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டான்ஸ் கற்றுக்கணும் சின்ன வயசுல நிறைய ஆசை இருந்துச்சு. எனக்கு வந்து அது எப்படி கற்றுக்கிட்டு யாருக்கிட்ட கற்றுக்குன்னு தெரியல. ஸோ நான் வளர்ந்ததெல்லாம் கிராமத்தில் இருக்கும்போது நமக்கு அந்த இது தெரியல. ஸோ சென்னைக்கு வரும்போது கற்றுன்னு ஆசை, வேலை பளு, அடுத்து வந்து நம்ம அடுத்தடுத்து போகும்போது அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஆகி போச்சு. ஸோ அந்த ஆசையெல்லாம் வந்து மற்றவங்களை ஆட வச்சு பார்க்கறதுல அதில் ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதனால இதில் நான் இம்பார்ட்டண்டாக வந்து நம்மளே வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்மளால ஆடதான் முடியல, நம்ம கிட்ட இருந்து நிறைய பேர் வந்து டான்ஸை கற்றுக்கிட்டு போகணும்னு ஒரு ஆசை தான் சார். மற்றபடி வேற ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் சாலை, கேகே நகர் இன்னும் சொல்லுவாங்க. ஆனால் சாலிகிராமம் தான் இதுக்கு கரெக்டான அட்ரஸ். வணக்கம், நான் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவன். என் பெயர் ஆனந்தன். தற்பொழுது இங்கே எஸ்ஆர்பிஎஸ் நடனப்பள்ளி தொடங்கி இருக்கும் உரிமையாளர் சுரேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட எனக்கு 15 ஆண்டுகால நண்பர். அவர் ஆரம்ப காலத்தில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் சிறிதாக ஒரு ஸ்டுடியோ ஒன்றை ஆரம்பித்து படிப்படியான வளர்ச்சி அடைந்து தன் மீது கலை மீது இருந்த ஆர்வத்தாலும் அவர் தொடர்ந்து இந்த போட்டோகிராஃபியை நம்ம இன்னும் நல்ல விதமா எடுத்து செல்லணும் என்றதால் கிட்டத்தட்ட 15 பேர்களை கொண்டு அவர் கடை நடத்தி வந்தார். அந்த காலகட்டத்திலும் ஒவ்வொரு புகைப்படமும் எப்படி வர வேண்டும், அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று நல்ல கூர்நோக்கு எண்ணம் கொண்டவர். அவரது பார்வை ஒரு விசாலமான பார்வையா இருக்கும். தன் திறமையை நம்ம ஊரோடு முடியக்கூடாது என்று சென்னையை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு அவர் பண்ருட்டிக்கு இருந்து சென்னையை நோக்கி தனது தொழில்முறையாக இங்கு வந்து செட்டில் ஆனார். அப்பொழுது இவர் முதலில் தொடங்கியது எஸ்ஆர்பிஎஸ் மாடலிங் ஸ்டுடியோ என்பது. கிட்டத்தட்ட அது ஒரு 5 ஆண்டுகள் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்திருந்தார். தொடர்ந்து அவர் படிப்படியாக அந்த நிறுவனம் வளர்ச்சி அடைந்து தற்போது எஸ்ஆர்பிஎஸ் நடனப்பள்ளி என்ற ஒரு பள்ளியை தொடங்கி இருக்கிறார்கள். உண்மையிலே அவர் கலை மீது ஆர்வம் இருக்கிறதால் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த செயலை படிப்படியாக முன்னோக்கி எடுத்து செல்கிறார். இந்த கலையை ரசிக்கும் திறமையும் இந்த கலையை மேலும் கொண்டு செல்லும் திறமையும் அவருக்கு உண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் கலை மீது உள்ள பற்று எந்த அளவுக்கு உண்மையானது என்றால், அவரோடு ஆரம்ப காலத்தில் பழகிய நண்பர்கள் எல்லோரையும் அழைத்து இந்த நடனப்பள்ளியினை தொடங்கியிருக்கார். இதுவே அவர் கலை மீது வைத்திருக்கும் ஒரு நம்பிக்கைக்கு சான்றாகும். உண்மையிலே அவர் தொடங்கிய எல்லாமும் வெற்றி விழாவும் வெள்ளி விழாவும் கொள்ள அளவுக்கு அவர் வளர்ச்சி வளர்ந்திருக்கிறது. தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ள இந்த நடனப்பள்ளியும் பல சீரும் சிறப்புமாக தமிழகத்திலோ குறிப்பாக இந்திய அளவிலோ நல்ல முன்னேற்றம் அடைய என் மனதார வாழ்த்துகிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோட பேர் கௌதம். இப்போ வந்து நான் டான்ஸ் கிளாஸ் ஓப்பனிங் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து சண்டே, அன்னைக்கு டேட் வந்து 5/5/2024 தான் டான்ஸ் கிளாஸ் ஓப்பனிங். ஸோ என்னோட டைரக்டர் வந்து ஸ்ரீதர் சார் தான். ஸோ இந்த இப்போ ஜூன் மாதம் தான் ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம மாஸ்டர் தான் கோரியோகிராஃப் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ண போகிறோம். யாராச்சும் இந்த டான்ஸ் கிளாஸ் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கேகே நகரில் இருக்க பேக் பாய் ஷாப் பக்கத்தில் இந்த டான்ஸ் கிளாஸ் இருக்கு, 2nd floor வந்து கண்டிப்பாக சேர்ந்துக்கோங்க. வாழ்த்துக்கள் சுரேஷ் அண்ட் அபீப் மாஸ்டர்.
நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறவங்க டான்ஸ் அகாடமி நல்ல மேலே மேலே வளர்ந்து பெரிய லெவலில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். மனிதர்கள் நண்பர்கள் இங்கே கலந்துக்கிட்டு மேலும் பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். Those who aspire for dance, they have to come and join here and utilize Habib Master and his talent in your future vendors. And all the best. Thank you, Master. Thank you, sir. வணக்கம், என்னுடைய பேர் சஜோ சுந்தர். நான் ஒரு திரைப்பட இயக்குனராக தமிழ் சினிமாவில் இருந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய நண்பர் எஸ்ஆர்பி சுரேஷ், அதாவது எஸ்ஆர்பிஎஸ் ஸ்டுடியோ நடத்தக்கூடிய சுரேஷ் ஒரு நல்ல நண்பர் எனக்கு. அவர் ஏற்கனவே ஒரு ஃபோட்டோகிராஃபியில் பண்ணக்கூடிய ஒரு ஃபோட்டோஷூட் அரங்கம் ஏற்கனவே வைத்திருக்கிறாரு. அவர் தன்னுடைய தொழில் விரிவாக்கத்தில் அடுத்த கட்டமாக இப்போ நடன பயிற்சிக்காக ஒரு நடன பயிற்சி கூடம், ஒரு டான்ஸ் பயிற்சி கூடம் மற்றும் டான்ஸ் அகாடமி, ஒரு கற்றுத்தரக்கூடிய அகாடமி ஒரு நல்ல மாஸ்டர் வச்சு ஒன்று பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையான இடம். இதை தமிழ் சினிமாவில் வாய்ப்பு தரக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் இளம் நடிகர் நடிகைகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் ஏதுவான ஒரு சார்ஜோட இந்த நடன பயிற்சி பள்ளியை நடத்துகிறாங்க. இதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் ஆர் துரை, திரைப்படத்துறையில் இணை இயக்குனராக இருக்கேன். எஸ்ஆர்பி சுரேஷ் எனக்கு எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். திரைப்படத்துறையெல்லாம் வடபழனி விட்டு கோடம்பாக்கத்தை விட்டு நகர்ந்து வானகர் பக்கம் போகின்ற வேலையில் திரைப்பட சம்பந்தமான ஸ்டுடியோஸு, டான்ஸ் ஸ்கூலில் இங்கே வர்றது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி சுரேஷ் மாடலிங் ஸ்டுடியோக்கு அப்புறம் இப்போ டான்ஸ் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். வாழ்க்கையில் நமக்கு வேண்டியவங்க நம்ம முன்னாடி நல்லா ஜெயிச்சு வர்றது நமக்கு சந்தோஷமான விஷயம். தம்பி அவனோட உழைப்பால் சிறந்த முறையில் எல்லாத்தையும் உருவாக்கி வந்துகிட்டு இருக்கான். எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும், இதுலேயும் வெற்றி பெறணும். இதுக்காக தம்பி சுரேஷுக்கும் மாஸ்டர் அவர்களுக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீ விஜயமணி. நான் சினிமா துறையில புகைப்பட கலைஞராக இருக்கேன். எங்களுடைய சக புகைப்பட கலைஞர் எஸ்ஆர்பி சுரேஷ் சினிமாவில் புகைப்பட கலைஞராக இருக்காரு. அதை சார்ந்து இப்போ சினிமா டான்ஸ் கிளாஸ் ஒன்று சாலிகிராமத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவரோட இணைஞ்சு நம்ம திரைப்பட நடன இயக்குனர் ஹபீப் மாஸ்டர் இணைஞ்சு எஸ்ஆர்பிஎஸும் ஹபீப் மாஸ்டர் சேர்ந்து இன்னைக்கு டான்ஸ் ஒரு மிகப்பெரிய அளவுல சினிமா படத்தோட ரிஹர்சல் பார்க்கறதா இருக்கட்டும், சினிமாவோட புதுமுகங்கள் டான்ஸ் நடன கலைகள் கத்துக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு ஏற்ற மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு இடம், மிகப்பெரிய பயிற்சி நிறுவனமா இது இருக்கும்னு நினைக்கிறேன். அன்பு நண்பர் சுரேஷ் அவர்களுக்கும் நடன இயக்குனர் ஹபீப் மாஸ்டர் அவர்களுக்கும் எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட கலைஞர் சமிதி சார்பாகவும் தமிழ்நாடு தொழில் சார்ந்த புகைப்பட கலைஞர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் முத்தமிழ் பேசுறேன். இன்று சுரேஷ் அவர்கள் ஏற்கனவே எஸ்ஆர்பிஎஸ் அப்படின்ற ஒரு போட்டோ ஸ்டுடியோ, மாடலிங் ஸ்டுடியோ ஆரம்பிச்சு சூப்பரா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இப்பொழுது ஒரு எஸ்ஆர்பிஎஸ் டான்ஸ் அகாடமி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இது நடனம் பயிற்றுவித்தலுக்காக ஆரம்பிச்சிருக்காரு. இதுல நடனம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கத்துக்கலாம். எல்லாரும் கத்துக்குங்க. உங்களுக்கு நடனம்ங்கிறது எப்பொழுதுமே நம்ம மனசுக்கு இன்பம் கொடுக்கும். நம்மளோட எல்லா ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் கொடுக்கும். அந்த மாதிரி அதுக்கு இப்படி ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்காரு. அதற்கு நான் இன்னைக்கு தொடங்கிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்ல வந்திருக்கேன். அனைவரும் இங்க கத்துக்கிட்டு
நீங்க வந்து நீங்களும் உங்கள் வாழ்க்கையை வளம் பெறுங்கள். அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு குளோபல் டான்ஸ் மாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். அபீப் மாஸ்டரும் சுரேஷ் போர் எல்லாம் சேர்ந்து பண்ற இந்த கிளாஸ்க்கு இன்னைக்கு ஓப்பனிங்காக வந்திருக்கோம். வாழ்த்துக்கள் நான் சொல்றேன் ரெண்டு பேருக்கும். கிளாஸ் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப ஸ்பேஷியஸா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் நிறைய பேர் இதை பார்க்குறவங்க நிறைய பேர் இங்கே வாங்க. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் டான்ஸ் இருக்கு, கற்றுக்குவாங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பிளஸிங்காக இருக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு சுரேஷ் சார். தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். எஸ்ஆர்பிஎஸ் மாடலிங் ஸ்டுடியோ என் நண்பர் சுரேஷ். சின்ன வயசுலேருந்து நான் பழக்கம். இந்த எஸ்ஆர்பிஎஸ் மாடலிங் ஸ்டுடியோ சென்னையில் அட்டி தொட்டி எல்லாம் தெரிகிற மாதிரி இந்த கிளாஸும் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகணும், எல்லாரும் இங்கே வந்து பயனடையணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த நிறுவனம் பெரிய பெரிய நிறுவனமாகி எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்தணும், மாமாவும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. கண்டிப்பா. தேங்க்யூ. வணக்கம். நான் டான்ஸ் டைரக்டர் காதல் கந்தாஸ் பேசுகிறேன். எஸ்ஆர்பிஎஸ் ஸ்டுடியோ நம்ம சுரேஷ் சார் அண்ட் அபீப் மாஸ்டர் சேர்ந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சுரேஷ் சாருக்கு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி ஒரு கலைஞரை நீங்க வந்து என்கரேஜ் பண்றீங்க இல்லையா, அதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஃபர்ஸ்ட். ஆமாம். அண்ட் அபீப் எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் நண்பர். டான்ஸராக இருக்கும்போதே நண்பர்கள் நாங்கள் உண்மையோட கலாக்காட்டை பிருந்தாக்காட்டெல்லாம் நிறைய டான்ஸ் ஆடி இருக்கோம். இப்போ அவரும் மாஸ்டர் ஆயிட்டாரு, நானும் மாஸ்டர் ஆயிட்டேன். அவங்க லைன்ல போயிட்டு இருக்கோம். இன்னும் உண்மையே சொல்ல போனா என்னை விட பெஸ்ட் டான்சர் அபீப். அது இல்லை நான் ஃப்ராங்கா சொல்றேன், பெஸ்ட் டான்சர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை இருக்கும். இவரெல்லாம் இன்னும் நல்லா வரணும். அது வருவார், கண்டிப்பா வருவார். ஆண்டவனுடைய கிருபையில் கண்டிப்பா அவர் வருவார். என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அண்ட் ஸ்டுடியோ இங்க பக்கத்துல ஓபன் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் சாலிகிராமம் தான் வீடு. ஸோ இந்த 80 ஃபீட் ரோடு இந்த சர்க்கிள்ல நல்ல டான்ஸ் கிளாஸஸ் இங்க எதுவும் இல்லை. ஸோ அபிப்பு அண்ட் சுரேஷ் அவர்களும் சேர்ந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. நிறைய குழந்தைங்களை என்கரேஜ் பண்ண போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இங்க வந்து எங்க மாஸ்டர்ஸ்ல நிறைய நாங்க ரிஹர்சல் பண்ணுவோம் இந்த ஷூட்டிங்காக. ஸோ அந்த ஷூட்டிங்க்கு ரிஹர்சலுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்ல பெரிய ஹாலா இருக்குது, நல்லா இருக்குது. இது அவங்களுக்கு ஒரு வருமானமாகவும் இருக்கும். அண்ட் நிறைய கிளாஸஸ் கரோக்கி, ஜாஸ், சல்சா. இவர் மல்டி டேலண்டட் அபீப். ஸோ நிறைய கிளாஸஸ் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் உங்க பசங்களை குழந்தைங்களை எல்லாம் இங்க அனுப்புங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது நாட் ஃபார் மூவில நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்ல. இந்த பசங்க நிறைய டான்ஸ் இங்க வந்து கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்றது, மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். என்ன சொல்றது, ஆமா, ஹெல்த் நல்லா இருக்கும். அவங்க மைண்ட் டைவர்ட் ஆகுது. எப்ப பார்த்தாலும் போனை பிடிச்சிட்டு மொபைல பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க குழந்தைங்க. கொஞ்சம் அவங்க மைண்ட் டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளாஸுக்கு அனுப்பி வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க ஸ்கூல்ல ஆடுவாங்க, காலேஜ்ல ஆடுவாங்க. பிரைன் நல்ல பிரைட் ஆயிரும் அவங்களுக்கு பசங்களுக்கு. ஸோ மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் உங்க ரெண்டு பேருக்கும். லவ் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ. ஆமா. ஆமா. இல்ல இப்ப எனக்கு என்ன வயசு, இப்ப எனக்கு வந்து 55 வயசு, எனக்கு 55 இயர்ஸ் ஓல்டு. அது நான் இப்ப சொன்னாதான் உங்களுக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது. அது 55 வயசு. எதுக்கு அப்படின்னா நாங்க பாருங்க, அபி பாருங்க, டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஸ்வெட்டிங் வெளியே வரும். இதுக்கு நீங்க எக்ஸசைஸ் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப நாங்க ஜிம்முக்கு போனோம்னா ஃப்ரீயா நாங்க ஆட முடியாது, பிளெக்சிபிள் ஆகாது பாடி. அதனால நாங்க டெய்லி டான்ஸ் தான் ஆடி நாங்க எங்களை பாடியை இதா வச்சிருப்போம்.
தொப்பை கப்பை இல்லாமல் இருக்கும். ஒரு டிஷர்ட் ஒரு ஜீன்ஸ் போட்டு நிற்கும் போது நான் தான் சொல்லுவேன், எனக்கு 55 வயசு இன்னைக்கும் நான் யூத்தாக இருக்கேன். அப்படி காரணமா டான்ஸ் தான் மெயின். ஸோ பெரியவங்க சின்னவங்க யாரும் டான்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கே நீங்கள் ஜிம்முக்கு போய் தான் பண்ணணும் இல்லை, ஒரு ½ hour இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு சாங் போட்டு ஜாலியாக ஆடுங்க. நீங்கள் இப்படி தான் ஆடணும்னு ஒரு கம்பல் பண்ண போகிறது இல்லை. உங்களுடைய பாடியில் எல்லாருமே பிரபு மாஸ்டர் கிடையாது, அவங்கவுங்க பாடியில் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க, ரொம்ப நல்லது. டான்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா யூத்தாகவே இருக்கலாம். லுக் லைக் பிரபு மாஸ்டர். பிரபு மாஸ்டர் எங்க வயசு தான், அவருக்கும் இன்னும் எப்படி யூத்தா இருக்காரு. இதுதான் மெயின் ரகசியம், இதுதான். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி. வணக்கம், என் பேர் ஸ்டில்ஸ் தஞ்சை ரமேஷ். நான் வந்து தென்னிந்திய திரைப்பட புகைப்பட கலைஞர் நல சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன். வந்து எஸ்ஆர்பிஎஸ் மாடலிங் ஸ்டுடியோ அண்ட் வந்து எஸ்ஆர்பிஎஸ் டான்ஸ் அகாடமி, அந்த சுரேஷ் அண்ணன் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கூப்பிட்டாங்க, அதுக்காக வந்திருக்கேன். இதில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப சந்தோஷம். பெரியவங்க சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிம்பாங்க, அது மாதிரி அண்ணன் மனசு போல அவர் வாழ்க்கை அமையணுங்கிறது என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் பண்ருட்டியிலேருந்து சிவா பேசுகிறேன். என்னோட ஆறுவர் நண்பன் இணைப்பிரிவா தோழன் எஸ்ஆர்பிஎஸ் சுரேஷ் வந்து இப்போ வந்து டான்ஸ் அகாடமின்ற ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காப்புல சாலிகிராமத்தில். எனக்கு தமிழில் வந்து ஒரு 2 வரி ரொம்ப பிடிக்கும். முயற்சி செய் அல்லது பயிற்சி செய், பயிற்சி செய் அல்லது முயற்சி செய், அது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குமே நிறைய ரொம்ப நாளாகவே அவன் வந்து 2மே இடைவிடாது செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால வந்த ஒரு வளர்ச்சியாக தான் நான் இதை நினைக்கிறேன். எஸ்ஆர்பிஎஸ் மாடலிங் ஸ்டுடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் பண்ணுறவங்க, மற்றபடி சினி ஃபீல்டுக்கு போகணுன்னு ஆர்வமாக இருக்கவங்களுக்குலாம் வந்தாக்கா ஃபோட்டோ ஷூட்டு, மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் இதில் பண்ணிக்கலாம். எஸ்ஆர்பிஎஸ் மாடலிங் ஸ்டுடியோவில் டான்ஸ் பயிற்சியும் சேர்த்து இதில் பண்ணணும்னா டான்ஸ் அகாடமி, எஸ்ஆர்பிஎஸ் டான்ஸ் அகாடமி மாடியில் இருக்கு. இது வந்து சாலிகிராமம். இது இங்கே வந்தீங்கன்னா ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. சினி ஃபீல்டுக்கு போகிறதுக்கான ஒரு முழு பயிற்சியோடு இது போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால இந்த சேனல் பார்க்குறவங்க முக்கியமாக எஸ்ஆர்பிஎஸ் ஸ்டுடியோ அணுகணும்னு நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு தூரம் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த ஆதரவுக்கு என்னைக்கும் வந்து நன்றி கடனா எப்போதும் உங்களோட நண்பனா எப்பயுமே இருப்பேன். உங்களுடைய அன்பு எப்போதும் எங்களோட இருக்கும்.